வாயிலூர் கிறிஸ்டின் சபை உங்களை வாழ்த்துகிறது. இன்றைக்கு தேவன் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கும் சபை போதகர் எங்களை திறந்தோறும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக அவருக்கும் நன்றி. இன்றைக்கு நான் உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தை தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய அன்பு. அநேக முறை நீங்கள் தேவனுடைய அன்பை குறித்து அநேக மெசேஜ் கேட்டிருக்கலாம். பட் இன்னைக்கு நான் உங்களோட பேச இருக்கிற அன்பு கொஞ்சம் புதிதான ஒரு அன்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவன் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையானது, இன்றைக்கு நான் எடுக்க போகும் இந்த வார்த்தையானது, இது ஒரு சபை பிரசங்கம் அல்ல, இது ஒரு மேடை பிரசங்கமும் அல்ல. ஒவ்வொருவருக்கானவும் தனிப்பட்ட முறையிலே தேவன் உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை தான் நான் உங்களோடு பேசவிருக்கிறேன். ஆதலால் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் போனவர்களுக்கான பிரசங்கம் அல்ல. நான் நேற்று இங்கே இருந்தேன், இன்னைக்கு ப்ரேயருக்கு வந்தேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான். நேற்று ப்ரேயருக்கு வந்தேன், என்னால் இன்னைக்கு வர முடியாமல் போச்சு அப்படிங்கிறவங்களுக்கான பிரசங்கம் அல்ல. என்னால் வர முடியாத சூழ்நிலை, ஆனால் தேவன் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறவர்களுக்காக தனிப்பட்ட முறையிலே தேவன் ஒவ்வொருவரோடு பேசவிருக்கிற, அவர் என்ன பேச வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை தான் உங்களோடு பிரசங்கிக்கிறேன். கவனமாக கேட்போம். சரி, இப்போ செய்திக்கு போகலாம். மல்கியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பாதியை நாம் வாசிப்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி. போதும். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோதான் இன்னைக்கு செய்தியை. இன்னைக்கு முழுசுமா இன்னைக்கு ஒரு 30 நிமிஷம், கொஞ்சம் கூட போனாலும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற முழு செய்தியும் இவ்வளோதான். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நம்ம நான் உங்களை சிநேகித்தேன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் உங்கள் மீது பாசமாக இருக்கிறேன், அல்லது நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையாகவும் தேவன் நம்மோடு பேசவிருக்கிறார் என்பதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். நான் ஏதோ புதுசாக உங்ககிட்ட செய்தியை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இதுவரை யாரும் பேசாத ஒரு வார்த்தையாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அல்ல. இது ஒன்றும் ஸ்பெஷலாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல போகிற ஒரு மெசேஜும் கிடையாது. இது அன்பை குறித்ததான மெசேஜ். எல்லாருமே இது என்னப்போ புதுசாக ஒரு மெசேஜ், அன்புன்றது ஆல்ரெடி எல்லாருமே எடுத்தது தானே, புதுசாக என்ன இதில் இருக்க போகுது, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மாத்திரமல்ல. இந்த மல்கியா யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலர் ஜனங்களுக்காக வந்த ஒரு தீர்க்கதரிசி. இந்த மல்கியா அவரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தவர். இந்த மல்கியா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு வரலாறு படி ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியாவை தவிர வேற தீர்க்கதரிசி இல்லை. ஆகாய் தீர்க்கதரிசிக்கும் சகரியாவுக்கும் மல்கியாவுக்கும் இடைப்பட்ட காலமே 100 வருஷம். அதாவது ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் 100 வருஷம் இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்கதரிசியே இல்லை. அப்போ ஒரு இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்கதரிசி இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு சபை இருக்கு, ஆனா போதகர் இல்லை. வழி நடத்துறதுக்கு, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கோ, அவங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கோ எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் மல்கியா வரார்.
இப்போ மல்கியா வர்றது இஸ்ரவேலர்கள் முழுவதுமே பரவுது. எப்படி இருக்கும்னா 100 வருஷம் ஒரு தீர்க்கதரிசின்ற ஒரு மனுஷன் இங்க இஸ்ரவேலருக்கு வரல. அப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? 100 வருஷமா ஒரு தீர்க்கதரிசி இல்ல, கடவுள் என்ன சொல்றாருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்ல, நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்ல. இப்ப மல்கியான ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், சரி நம்ம அவரை போய் பார்க்கலாம், அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற அந்த ஆர்வம் இஸ்ரவேலருக்குள்ள இருக்கும். அப்படித்தான் எல்லாருமே இந்த மல்கியா அவரை நோக்கி இஸ்ரவேல் முழுவதும் வராங்க. அப்போ இஸ்ரவேல் முழுவதும் ஆர்வமா வரும் பொழுதுதான் மல்கியா சொல்றாரு, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார் அப்படின்னு. அந்த வசனத்தை திரும்பவும் வாசிங்க. போதும். இப்போ 100 வருஷம் ஒரு தீர்க்கதரிசி இல்லாத இடத்துல புதுசா ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறாரு. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாமோ கற்பனை இருக்கும். 100 வருஷம் தீர்க்கதரிசி இல்லை இல்லையா, இஸ்ரவேலர்களுக்கு எல்லா கோத்திரத்தாரும் வரணும், எல்லாருமே கூடி வந்ததுக்கு அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கணும். எல்லாருக்குமே ஆர்வம் தாங்கல, லேட்டா வரவங்கலாம் எங்கேயா அந்த மனுஷன் சீக்கிரம் வர சொல்லி அந்த ரூபன் கோத்திரத்தை வர சொல்லுங்க, இங்க யூதா கோத்திர வர சொல்லுங்க அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கு. அந்த நேரத்துல மல்கியா சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு உடனே அப்படியே அவங்களுக்கு என்ன ஆச்சு, பெருசா ஏதோ சொல்ல போறாருன்னு நினைச்சா நான் உங்களை சிநேகித்தேன்னு ஒரு வார்த்தை, என்னையா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. 2வது பகுதியை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். போதும். கூட்டத்து நடுவுல ஒரு சத்தம் வருது, ஓ மல்கியா, கர்த்தர் எங்களை எப்படி சிநேகித்தாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லியா. ஏன்னா 100 வருஷம் நாங்க படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கான வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, எங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு மருத்துவ வசதி இல்லை, எங்களுக்கு பக்கத்துல நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே மருத்துவ வசதி இருக்கு, வசதியா இருக்காங்க, நாங்க வணங்குற உண்மையான தேவன் எங்களை ஆசீர்வதிக்கல, அவங்க எல்லாருமே விக்கிரகத்தை வணங்குறாங்க, மற்ற தேவர்களை வணங்குறாங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, ஆனா நாங்க ஒரு வசதியும் இல்லாம திக்கற்ற நிலையில இருக்கிறோம். இந்த நிலையில நீ சொல்ற தேவன் எங்களை நேசிக்கிறாருன்னு, எங்களை நேசிக்கிறதா இருந்தா இது எல்லாமே எங்களுக்கு நல்லதா தானே நடந்திருக்கணும், நாங்க ஏன் திக்கற்ற நிலையில இருக்கிறோம் அப்படின்னு மல்கியாவை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்க நம்மளோட மனசும் இருக்கும். ஒரு சில பேரோட நம்முடைய மனசுல அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். தேவன் என்னை எப்படி நேசிக்கிறாரு, நான் எப்படி அவர் நேசிக்கிறாருன்றதை நான் எப்படி நம்புறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது, எனக்கு வியாதி சுகமாக மாட்டேங்குது, என்னுடைய பண தேவை பூர்த்தி ஆக மாட்டேங்குது, என்னுடைய வீட்டுல சமாதானம் இல்லை, நான் எப்படி என்னை தேவன் சிநேகிக்கிறாருன்றதை நான் எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி நம்புறது அப்படிங்கிற சிந்தனை எல்லாருடைய மனசுலையும் தோன்றது வாய்ப்பு. ஏன்னா நம்ம சோதிக்கப்படும் போதெல்லாம் நமக்கு அந்த மாதிரியான சிந்தனை வருகிறது இயல்பான ஒரு விஷயம்தான். இஸ்ரவேலர்களுக்கும் அப்படித்தான் வந்தது. ஏன்னா அவங்க 100 வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, மருத்துவ வசதி இல்லை, மற்ற நாடுகள்லாம் மருத்துவ வசதியில இன்னும் அதிகமா தேறினவங்களா இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்களிடத்துல வருமானமே இல்லை, எப்படி அவங்களால ஒத்துக்க முடியும், தேவன் சிநேகிக்கிறார் என்பதை எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும்? அப்படிங்கிற அந்த நேரத்துல தான் அவங்க கேட்குறாங்க, அவரு எங்களை எப்படி சிநேகிக்கிறாருன்றத கேளுப்பா, நாங்க எப்படிப்பா ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம திருப்பியும் அந்த 2வது பகுதியை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ,
ஆகிலும் யாக்கோபைத்தான் நான் சிநேகித்தேன். போதும். இப்ப தேவன் சொல்றாரு, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபைத்தான் நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். எப்படி நேசிக்கிறாருன்னு கேட்டு சொல்லியான்னா, இதை நான் கேட்டேனா உங்ககிட்ட அப்படின்ட்டு அவங்களோட எண்ணம் இருந்திருக்கலாம். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, எங்களுக்கு தெரியும் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் தான், ஏன்னா முற்பிதாக்கள் எங்களுக்கு தெரியும் தான், அதை ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா தேவன் அதுல என்ன வார்த்தையை அடக்கி இருக்கிறாரு, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோவை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். இஸ்ரவேலருடைய முறைப்படி, இஸ்ரவேலர்களுடைய சட்டப்படி யார் முதல்ல பிறகுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் உண்டு. இயல்பா அவங்களுடைய சட்ட விதிகளின்படி முதல்ல யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் உண்டு. ஆனா நான் முதல்ல பிறந்த ஏசாவை ஆசீர்வதிக்காமல் இரண்டாவது பிறந்த யாக்கோபை நான் நேசித்தேன்னு சொல்றாரு. அப்படி நான் யாக்கோபை நேசிக்காமல் ஏசாவை நேசித்திருந்தால் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மத்தியிலே பேசிட்டு இருக்காரு மல்கியா, தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசிட்டு இருக்காரு. நான் ஏசாவை சிநேகித்திருந்தால் இங்கே இப்பொழுது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல தேவனுடைய வார்த்தையை, இஸ்ரவேல் சந்ததியாகிய நீங்கள் இங்க நிக்க முடியாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் ஏசான் தான் வந்திருக்கோம், யாக்கோபன் வந்திருக்காது. அதனால நான் உங்களை அன்று அங்கே சிநேகித்தேன் அல்லவா, அதனாலதான் இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் சந்ததியா இருக்கிறீங்க அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மல்கியா சொல்றாரு. அதேதான் நம்மளுடைய மத்தியிலேயும் தேவன் இப்பொழுது ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருப்பது, நான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே உங்களை நேசித்தபடினாலதான் நீங்க இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னு சொல்றார். ஸோ அதுதான் உண்மையும் கூட. நம்மளை நேசிக்கிறாரு அப்படிங்கிறது 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவன் அதை சிலுவையில நமக்கு காமிச்சிட்டாரு. இன்னும் நான் எதை செஞ்சு உங்களுக்கு நான் அன்பை காட்ட முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்னை சிநேகிக்கிறீங்கன்றதை நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நான் இன்னும் கடன்ல இருக்கேன், வியாதி சரியாகல, பண கஷ்டம் தீரல, எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்கு, நான் எப்படி தேவனே நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? தேவன் சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன்றது இப்போ இருக்கிற காரியத்தை வச்சு அல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பதாக, நாம் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் நிரூபித்து விட்டார். இதற்கு மேல அவர் நிரூபிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு வேலை கிடைச்சாதான் நான் அவரை நம்புவேன், இல்ல எனக்கு வியாதி சுகமானாதான் நம்புவேன், இல்ல என் கடன் பிரச்சனை தீர்ந்தால்தான் நம்புவேன் அப்படின்ட்டு. ஆனா தேவன் சொல்றாரு, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக நான் சிலுவையிலே உங்களை சிநேகித்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்காக நான் அடி வாங்கினேன், உங்களுக்காக கேவலமானேன், உங்களுக்காக மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தேன், உங்களுக்காக 33 வருடம் மனிதனாக வாழ்ந்தேன், உங்களுக்காக நான் படைத்த மக்களுடைய கைகளினாலே அடியை வாங்கினேன், உங்களுக்காக நான் படைத்த மனிதர்களிடத்திலேயே கெட்ட வார்த்தைகளாலே நான் திட்டம் வாங்கினேன். இதை தவிர நான் என்னுடைய அன்பை எப்படி நிரூபிக்க முடியும்? இதை தவிர நான் எப்படி என்னுடைய அன்பை உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்று தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் உங்களிடத்திலே தனிப்பட்ட ரீதியாக கேட்கிறார். நீங்க இந்த சர்ச்சில் இருக்கீங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒரே சபையில சார்ந்த விசுவாசிகள் எல்லாருமே இருக்கிறோம், எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். ஆனா நம்மளால இந்த சபையில
மேல் சட்டை இல்லாமலோ நாம் ஒரு ஆடை இல்லாமலோ நம்மளால இங்க இருக்க முடியுமா? ஆனா நான் இருந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நான் சட்டை இல்லாம சிலுவையில தொங்கினேன். யாருக்காக? நமக்காக. நான் அடி வாங்கினேன். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நான் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டேன். யாருக்காக? என்னுடைய அன்பை உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக. அவர் அன்னைக்கு அவருடைய அன்பை நிரூபிக்காமல் போயிருந்தால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இதை விட அன்பை எப்படி அவர் நிரூபிக்க முடியும்? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. இங்க அநேக தாய்மார்கள் இருக்கிறீங்க, அப்பாமார்கள் இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க நான் சொல்றத. உங்களுடைய பிள்ளை ஒரு நாள் உங்களை சேர்ல உட்கார வச்சு கையெல்லாம் கட்டி போட்டுட்டு கண்ணில் ஒரு கயிறை கட்டிட்டு உங்களை அடிச்சு திட்டி முகத்துல தொப்பி உங்களை காயப்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? தேவன் அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக அப்படிதான் இருந்தார். அவர் கண்ணை கட்டிட்டு யார் அடிச்சான்னு சொல்லு பார்ப்போம், கண்டுபிடி பார்ப்போம், நீ தேவன் தானே, கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நாம இன்றைக்கு தேவனுடைய அன்பை புரிந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை விட நம்முடைய தேவைகளுக்காக தேவனை குறை சொல்லுகிறவர்களாகவே அதிகமாக இருக்கிறோம் என்பதே நிதர்சனமான உண்மை. நாம் எத்தனை முறை என்னுடைய தேவை நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு கிடைக்கல, அவரை நான் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்னு எத்தனை முறை நாம நினைச்சிருக்கோம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் அன்றைக்கு சிலுவையிலே மரித்தார் என்பது எத்தனை உண்மையோ அத்தனை அதிகம் அவர் நம் மீது அன்பு வைத்தார் என்பது. இதை உணர்ந்தவர்களாய் இந்த செய்தியை கேட்ட பிறகும் நாம் இன்னுமே தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரல, என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகல. உண்மைதான், உலகத்தில் அநேக தேவைகள் உண்டு, தேவன் அதை சந்திப்பார். ஆனாலும் தேவனை விட்டு கொடுக்காத ஒரு அன்பு நாம் தேவன் மேல் வைத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதைவிட ஒரு அன்பு எப்படி அவர் படித்த மக்களுக்காக எப்படி அவர் செலுத்த முடியும் சொல்லுங்க? நாம சில நேரத்துல சொல்றோம், இந்த கடவுளை வணங்குறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க, பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஆசீர்வாதமா இருக்கிறான், சபைக்கு வர சில பேர் ஆசீர்வாதமா இருக்காங்க, ஆனா நான் ஆசீர்வாதமா இல்லை. தேவன் எங்கெங்க என் மேல அன்பு வச்சிருக்காரு? அவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்க, நான் ஆசீர்வாதமா இல்லை. அவங்கெல்லாம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க, நான் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், நான் இன்னும் ஆசீர்வாதம் பெறாமலே இருக்கிறேனே. அவங்களதான் தேவன் அன்பு வச்சிருக்காரு போல, எனக்கெல்லாம் அன்பே வைக்கல அப்படிங்கிற சிந்தனை அநேக முறை வந்தது உண்டு. ஏன் தெரியுமா? தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்க்காமல் இருக்கிறதுனால. சில வேளை நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகாத அந்த வெறுப்புத்தன்மை, இதுதான் இஸ்ரவேலர்கள் மத்தியிலையும் இருந்துச்சு. 100 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அப்ப எங்க போனாரு உங்க கடவுள்? நேசிக்கிறாருன்னு வந்து திடீர்னு வந்து இப்ப சொல்றீங்களே, நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாங்க. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கிறது, நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் தேவன் அவங்களுக்கு ஏசாவை சிநேகிக்காமல் யாக்கோபை சிநேகித்து அவர்களை ஒரு சந்ததியாக மாற்றினதன் மூலமாக அவர் எப்படி அவர்கள் மீது அன்பு வைத்ததை நிரூபித்தாரோ, அதே போலதான் இஸ்ரவேலர்களை அவர் ஆசீர்வதிக்காமல், இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பை உருவாக்காமல், புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார் அல்லவா? நாம் இப்போது மரித்தால் பரலோகத்துக்கு போவோம் அல்லவா? அதுதான் அவர் நம் மீது வைத்த அன்பு. அவர் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரிக்கலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நம்ம செத்தா எங்க போவோம்? தேவன் மரிக்காவிட்டால் மனுஷன் செத்தான்னா நரகம் தான் கன்ஃபார்ம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரிச்சதுனால மாத்திரம்தான் இன்னைக்கு ரட்சிப்பு இருக்கு.
அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் உணர்ந்தவர்களாய், இந்த உலகத்திலே நம்முடைய தேவை பூர்த்தி ஆகாத சூழ்நிலையில நம் தேவனை கேவலப்படுத்தாம, இந்த உலகத்துல இன்னும் கிட்டா தேவன் கேவலப்படுவதற்கான முக்கியமான காரணம் அநேக விசுவாசிகள் தான். ஏன் தெரியுமா? தேவன் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு விலகுவதும், தேவன் மீது வெறுப்பை காட்டுவதும், அதுதான் தேவனை இன்னும் இந்த உலகத்திலே கேவலப்படுத்துகிற ஒரு காரியம். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நானே விசுவாசிக்கலன்னா அதை தவிர ஒரு மனவேதனையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நான் சொன்னல, இந்த ஒரு அப்பாவையும் ஒரு அம்மாவையும் ஒரு சேர்ல கட்டி போட்டு தான் சொந்த பிள்ளைங்களே அடிச்சு, யார் அடிச்சா கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை உங்க பிள்ளை உங்க முகத்துல காரி துப்பி யார் பண்ணான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதே மாதிரி வேதனையை சிலுவையிலே அவர் அத்தனை முறை அவமானப்பட்டார். இது எல்லாமே யாருக்காக? நமக்காக. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, இதை விட மேலான அன்பு நம்ம மேல செலுத்துறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாதுங்க. இதை விட அன்பு காட்டுறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற, நமக்கு தெரிஞ்ச, நம்ம ரொம்ப க்ளோஸா பழகுற யாருமே நம்ம மேல இந்த அளவுக்கு அன்பு வைக்க முடியாது. அதைத்தான் தேவன் நம் மீது வைத்த அன்பு. நமக்காக இயேசு தான் படைக்கப்பட்ட ஜனங்க முன்னாடியே அவமானப்பட்டார். இந்த உலகத்தையே படைத்த தேவன் நம்மை நேசித்தபடியால் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க முன்னாடியே அவமானப்பட வேண்டியதா இருந்துச்சு. அதுதான் தேவன் நம் மீது வைத்த அன்பு. இவ்வளோ பெரிய அன்பை காண்பித்த இயேசுவால நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகாதா? நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதோ அதற்கேற்றது போல தேவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். நம்முடைய மனதில் இருக்கிற அநேக குழப்பங்களை தேவன் கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார். கேள்விகளை கண்டிப்பாக பதில் தருவார். நிச்சயமாக இயேசுவின் அன்பு ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே நிரூபித்த அன்பு இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறது. ஒருபோதும் அது நம்மை விட்டு அகன்று போகாது. இதுவே தேவனுடைய அவர் சிநேகித்த சிநேகம், அவர் நம் மீது வைத்த அன்பு, இதுவே அவர் நம் மீது வைத்த அளப்பரியாத ஒரு காதல். ஸோ இதை புரிந்தவர்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பது நிச்சயமாயிருக்கிறது. ஸோ இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த வார்த்தையைத்தான் தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே பேசினார். இதை புரிந்து நம்முடைய வாழ்க்கை இனிமேலும் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் நாம் நடப்போம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.